இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டம் அடோனி பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயது பெண் வசுந்தரா. இவர் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருணாகர் என்ற மருத்துவரை காதலித்து வந்துள்ளார். ஆனால் கருணாகர் வசுந்தராவின் காதலை கைவிட்டு கர்னூலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியையாக வேலை பார்த்து வரும் பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த வசுந்தரா இருவரையும் பிரிக்க திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வந்த 40 வயதான ஜோதி என்பவரை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் ஜோதி அரசு மருத்துவமனைக்கு சென்று HIV பாதிக்கப்பட்டவரிடம் மருத்துவ ஆராய்ச்சிக்காக இரத்தம் வேண்டும் என கூறி இரத்தத்தை ஊசி மூலம் எடுத்துள்ளார். பின்னர் அந்த இரத்தத்தை வாங்கிய வசுந்தரா தனது வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் பதப்படுத்தி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த இரத்தத்தை எப்படியாவது தனது முன்னாள் காதலனின் மனைவி உடலில் செலுத்த வேண்டும் என வசுந்தரா திட்டம் தீட்டியுள்ளார். இதற்கு உதவியாக நர்ஸ் ஜோதி மற்றும் ஜோதியின் 20 வயது மகன்களான இருவரையும் வசுந்தரா கூட்டு சேர்த்துள்ளார். கடந்த 9ஆம் தேதியன்று பேராசிரியை கல்லூரியில் இருந்து சாப்பிட வெளியே செல்ல ஸ்கூட்டரில் சென்றுள்ளார். இதனை கண்காணித்து வந்த ஜோதியின் 2 மகன்களும் பைக்கில் சென்று அந்த பேராசிரியையின் ஸ்கூட்டர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பின்னர் இதனை சாதகமாக்கிக் கொண்ட ஜோதியின் 2 மகன்களும் பேராசிரியையை காப்பாற்றுவது போல ஒரு ஆட்டோவில் ஏற்றியுள்ளனர். அங்கு ஏற்கனவே காத்திருந்த வசுந்தரா ஆட்டோவிற்குள் ஏறி கையில் வைத்திருந்த HIV இரத்தத்தை ஊசி மூலம் பேராசிரியையின் உடலில் செலுத்தியுள்ளார். இதனை பார்த்த அந்த ஆசிரியை கூச்சலிட்டதால் உடனே வசுந்தராவும் அவரது கூட்டாளிகளும் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பேராசிரியை தனது கணவர் கருணாகரிடம் போன் செய்து தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து கருணாகர் கர்னூல் நகர காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை கூறி யார் அவர்கள், என்ன ஊசி செலுத்தினார்கள் என தெரியவில்லை என தெரிவித்து புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV கேமராக்களை வைத்து வசுந்தரா, ஜோதி மற்றும் அவரது 2 மகன்களை பிடித்தனர். அப்போது அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் முன்னாள் காதலனின் மனைவியை பழிவாங்க HIV இரத்தத்தை உடலில் செலுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து வசுந்தரா, ஜோதி மற்றும் அவரது 2 மகன்களையும் போலீசார் கைது செய்தனர். தெலங்கானாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ராஜு வெட்ஸ் ராம்பாய் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் மகள் தனக்கு பிடிக்காத ஒரு இளைஞரை காதலித்ததால் ஏற்பட்ட கோபத்தில் தந்தை தனது மகளுக்கு HIV பாசிட்டிவ் இரத்தத்தை செலுத்துவார். அதனைப் போலவே முன்னாள் காதலனின் மனைவிக்கு HIV பாசிட்டிவ் இரத்தத்தை ஏற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.